நிறைய பூ இருக்கு. கொஞ்சம் சுறுசுறுப்பாக பார்ப்போம் இன்னைக்கு. சும்மா வீடியோ பார்த்தா போர் அடிக்கும். அதனால் ஏதாச்சும் ஒரு கதையை தான் பேசணும். நேற்று பறிச்சதுலேயும் தேடி பறித்து அப்போ மலர்ந்த பூ இருக்கு பாருங்க. ஒரு செடி வளமா வளரணும் அப்படின்னா அந்த மண் அவ்வளோ காய்ச்சல் காஞ்சி இருக்கு. அந்த காஞ்ச மண்ணுக்குள்ள ஜீவன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. செடியை வளர்க்கக்கூடிய ஏதோ ஒரு செல், பாக்டீரியா, நுண்ணுயிரிகள் அப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் அதுக்குள்ள உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. 3 மாதம் இருக்கும் கூட வெயில் ஃபுல்லாக காஞ்சிட்டு இருக்கோம். அந்த காஞ்ச வெயில்லையும் அந்த மண்ணுக்குள்ள அது இருக்கு. அப்படி டப்புன்னு விதைங்களும் இந்த விதைங்க இத்தனை மாதம் அந்த வெயில் மண்ணில் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி மழை தூறல் போட்ட உடனே மறுபடியும் எல்லாம் துளுத்து வந்துடுது. இங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டு பிடிச்சு நினைக்கிறேன். வந்துடுது செடிங்க. மூணு விதை இப்போ 2 நாள் முளைச்சிருக்கு. இங்கே இருந்து ஏகப்பட்ட கொடி பசலை இருக்கு. சாப்பிட்றதுக்கு தான் முடிய மாட்டேங்க. எவ்வளோ கீரை.
அது மாதிரி அந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த கடவுள் அதுக்குள்ள ஒரு மக சக்தியை வச்சிருக்கு. அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் மண்ணுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. எப்போ மழை தூரல் விழும் அப்போ முளைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதை காப்பாற்றுறதுக்கு அந்த நுண்ணுயிரிகள் ஹெல்ப் பண்ணுது, சாப்பாடு கொடுக்குது அந்த செடிங்களுக்கு. அது வளர்றதுக்கு பல சத்துக்களை அது கொடுக்குது. நீ உரம் போட்டாலும் சரி போடலைன்னாலும் சரி, நீ போடுறதெல்லாம் அது நீ கண்டுபிடிச்சது. ஆனால் இயற்கையாக கடவுள் அதுக்கு ஏற்கனவே சாப்பாடெல்லாம் மண்ணுக்குள்ளேயே அந்த மண்ணிலேயே ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை சாப்பிட்டு அது ஆரோக்கியமாக வளருது. அதனுடைய வளர்ச்சி பாதிக்கிறது மனுஷனாலேயும் இல்லை மற்ற ஆடு மாடு கோழி இதன் மூலியமா தான் அதுக்கு பாதிப்பு ஏற்படுது. இல்லைன்னா அந்த மண்ணுலேயே இயற்கையை வளர்க்குது. தக்காளி செடி நட்டு வச்சிருக்கேன், நேற்று நாற்று பார்ப்போம். அது மாதிரி கடவுள் இந்த பூமியில் படைச்சிட்டா அதுக்கு சாப்பாட்டையும் சேர்த்து தான் பிடிக்கிறணும். அது வாழ்றதுக்கு உண்டான அத்தனை சௌகரியங்களையும் கடவுள் அது ரெடியாக தான் அனுப்பி வைக்கிறணும். தோலில் சுமைய கட்டி அனுப்பிடுறோம். சோறு மட்டும் இல்லை, பாவ புண்ணிய கணக்கு நீ இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம்ல, பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறோம் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான் கடவுள் இங்கே பூமிக்கு அனுப்பி வச்சிருக்கிறதும் அதே கான்செப்ட் தான். போய் ஒழுங்கா படிச்சுட்டு வா, இல்லைன்னா திரும்பி வந்தீங்கன்னா இங்கே நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒரு முறை கொடுத்த ஹோம்ஒர்க்கு, ஒரு முறை கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யலைன்னா நம்மளுக்கு திருப்பி திருப்பி எழுதி வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அது மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் சோத்தையும் கட்டி அனுப்புறாரு கடவுள். யாருக்கும் யாரும் போடுறதில்லை சாப்பாடு. அதுக்கான ஒரு ஆயுதம் கரண்டியா வேணும்னா நம்ம எடுக்கலாம். மற்றபடி அந்த சோத்தை யாரு போட்டான் அப்படின்னா இந்த நம்மளுக்கு படிச்சு அனுப்புனானே இந்த கடவுள் தான் அது போட்டது. ஒரு காரண கருவிய அதுக்கு ஒரு பொருளை நம்மளுக்கு உருவாக்குறதோ இல்லை நம்மளுக்கு சோறு போடுறதுக்கு ஒரு பாத்திரமா ஒரு கரண்டியா அந்த மாதிரி உருவாக்கி அனுப்பியிருக்கோம். ஏன்னா கரண்டி இல்லாமல் நம்ம கை சோறு வந்துச்சுன்னாக்க நம்புவோமா? நம்ம ஒரு மனுஷன் விவசாயம் பண்ணாம சோறு வந்துச்சுன்னா நம்புவோமா? அந்த மாதிரி மிராக்கிள் எல்லாம் கடவுள் பண்ணுவார். அது நம்மளுக்கு சாத்தியப்படாதுல்ல, நம்ம நம்ப மாட்டோம். அதுக்கு அதெல்லாம் ஒரு கருவியாக வச்சிருக்காரு கடவுள்.
அது மாதிரி இந்த பூச்செடிக்கு சொல்கிறேன். பூச்செடின்னு நிறைய விவசாயத்தை எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செடி கொடிங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வளர்த்தேன், என்னால் தான் பூ பூக்குது. அந்த மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டா அது என்னோட அறியாமை தான். அப்படிதான் உலகம் இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு எதுக்குமே காரணம் நாம கிடையாது. இதுக்கு ஒரு ஏர் ஓட்டும் கலப்பை, அதை ஓட்டுறதுக்கு ஒரு விவசாயி, அந்த மாதிரி தான் இப்போ நான். ஆனால் இதை படைச்சவன் கடவுள் தான். இந்த பூச்செடிக்கு மட்டும் சொல்லலை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினத்துக்கும் சொல்கிறேன். எத்தனை அறிவு படைச்ச உயிரினங்கள் உயிர் வாழுதல் இந்த பூமியில், அது எல்லாத்துக்கும் காரணமே கடவுள் தான். மரத்தை நட்டோம், தண்ணி ஊற்றுறோம், உப்பை தின்னவும் தண்ணியை குடிக்கிறோம். அதெல்லாம் அது மாதிரி தான். அது இதுக்கும் பிறந்தோம், படைச்சவும் சோறு போடணும், அவ்வளோதான். இல்லை நான் போட்டேன்னு சொல்ல முடியாது, யாரும் போட்டேன்னு சொல்ல முடியாது. கடவுள் இலைகளோட மறைவுகள் இருக்கு. வாய் எதுவுமே பேசாம சும்மா இருக்கு எனக்கு. அதனால பூச்செடியில் பூ பறிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கு. இந்த 2 கிளையிலேயும் ஒரு கைப்பிடி பூ வரும் இருக்கு. பறிச்சிடலாம். பறிச்சதும் என்னைக்கு பூக்க போகுது தெரியல. மட்டும் வெயில் தாங்கி எதுவும் வருது. வைக்கும் அது அப்பப்போ. ஆனால் தண்ணி இருக்கிற இடமா இருக்கணும், கொஞ்சம் தண்ணி இருக்கணும், வெயிலும் இருக்கணும். அதுக்கு 2 தேவைப்படுது. அது மாதிரி கேட்குது. வெயில் எல்லாம் இருக்கு, தண்ணி தான் சரியாக கிடைக்காது. ஏன்னா தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு தினம் பூவில் கூட்டிட்டு கையில் மேலே தூக்கி பறிச்சு டொப்பு கீழே போட்டு இந்த பூவை படைச்சவனும் கடவுள் தான். இதுக்கு உயிர் கொடுத்து படைச்சவன் கடவுள் தான். இதுக்கு ஒரு வாசனையை கொடுத்துருக்கான் பாருங்க. இதெல்லாம் நம்ம கொடுத்தோமா? இந்த
நேரத்தை நாம் கொடுத்தோமா? இல்லை, எதுவுமே நாம் பண்ணதில்லை. இயற்கை இன்னும் கடவுள் படைச்சது. கொஞ்சம் இன்னைக்கு பூ குறைவாக இருக்குன்னு நினைக்கிறோம். எனக்கு தெரியல, கட்டினாவும் தெரியும். நேற்று பறித்த பூவை இன்னும் கட்டலை. நேற்று பறித்த பூவை இன்னும் கட்டலை. நேற்று எப்படியும் 5-6 மூலம் இப்படி வரும்னு நினைக்கிறேன். நேற்று பறிச்சது கட்டுறதுக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சித்ரா பௌர்ணமிக்கு, அதனால் கட்டலை. அப்படியே இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 முழம் பூ கட்ட வேண்டியது இருக்கும். நான் இன்னைக்கு இது 4-5 முழம் வரும்னு நினைக்கிறேன். இதையும் கட்டணும். நேற்று பறித்த பூவையும் கட்டணும். போச்சு கீழே போச்சு. இல்லை, கொஞ்சம் ஆசைப்பட்டு எடுத்தோம்னா கையை விட்டு வேலைக்கு கீழே போயிடலாம். தேடி பறிச்சேன். மழை போயிட்டு சத்து வேணும்னா கொஞ்சம் பத்தாம இருக்கலாம். இந்த குட்டி பூக்கள் அடுத்துல ஒரு குழந்தை பெற்ற தாய் மாதிரி தானே அவங்க. இவ்வளோ லட்சக்கணக்கான பிள்ளை பெற்று எடுத்த தாய்க்கு எப்படி இருக்கும்? அப்படித்தான் கொஞ்சம் சத்து பற்றாக்குறையாக இருக்கும். இவ்வளோ நாள் சும்மா இருந்தவங்க தானே. இப்போ கிணத்தை எடுத்துட்டு போயிடலாம். காக்கா சோறு நினச்சிக்கிச்சு போல இருக்கு. ஒயிட் கலராக இருக்கு. வந்து இங்கே உட்காந்து தேட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. கீழே தள்ளி விட்டு போயிட்டு போகிறேன். பாருங்க, கொஞ்சம் சத்து வாழைப்பழம் கரைசல் கொடுக்கலாம். இந்த மண்புழு வரும், அது இது அதெல்லாம் தோட்டம் ஸ்டார்ட் பண்ண 3-4 years பிஃபோர் 2 கிலோ நான் வாங்கினது. அவ்வளோதான். மற்றபடி ஃப்ரீ காம்போஸ்ட் தான் மொத்தம். ஐயோ, முக்கை உடச்சி தள்ளின பாரு. நம்ம கோயிலில் வேப்ப மரம் இருக்கு. அந்த கோயிலினுடைய வேப்ப இலை அந்த வேப்பம் இலை கொண்டாந்து ஒரு வாட்டி 3 வருஷம் போட்டிருக்கேன். 3 வருஷமும் இந்த
மண் எடுத்துகிட்டு வந்துட்டு வேப்பையிலையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் தொட்டியை அமைச்சிருக்கேன். அந்த உரம் இத்தனை வருஷமும் தாங்குது. இதெல்லாம் இது மட்டும் இல்லை, அந்த இலையவும் எடுத்து விட்டுணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு துளிர் பிடிக்கும். அதுக்கெல்லாம் இதுதான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு அது வாட்டி பண்ணணும். ஒரு 2-3 hours தேவைப்படும். அப்புறம் இங்கே இன்னும் இருக்குது, இந்த காம்பு மட்டும்தான் ஒரே ஒரு துளிர் வந்து அதில் மூக்கு வச்சிருக்கா. அதாக்கா மேலே கிளி கத்திட்டு போடுவார். நாட்டு ஒரு டைம் கொய்யாப்பழம் மரம் இருந்துச்சு பெருசாக. இங்கே வந்து சூப்பராக உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க உங்களுக்கு தோட்டம் இருக்குன்ட்டு. இதில் இருந்த பூ மொத்தம் முடிஞ்சிருச்சா பாருங்க. இது மாதிரி போட்டு எடுத்துட்டோம். இது 2 பூ இருக்கு, முகூர் பூ இருக்கு. எத்தனை 8 அரும்பு. எடுத்து கொஞ்சம் பறிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு திருப்பி இது பண்ணுறதுக்கு அது நல்லா இல்லை. கண்டினியூ வீடியோவாக இருக்கட்டும்ன்ட்டு அப்படியே எடுத்துடுறாங்க. தேடி பறிச்சு சந்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே போயிட்டு மொக்கு எத்தனை மொக்கு இருக்கு. அத்தனை மொக்கு இருக்கு பாருங்க. நான் பறிச்சிட்டேன்னு நினச்சேன். வச்சுட்டு வரேன். வச்சுட்டு திருப்பி வந்து பறிப்பேன். இங்கே பாருங்க. தேடி பறிக்கிறோம். மார்னிங் அந்த இதுலேயே 4 பூ இருக்கும். அடுத்த செடிக்கு வந்தாச்சு.
ஒரு செடியை அறுவடை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன செடி. குண்டு மல்லி பறிச்சாச்சு. இது ஒரு தனி ஐட்டம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு அம்மனுக்கு அலரி பூ பறிச்சாச்சு. வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த பூவை பறிச்சிடலாம். இது ஒரு தலையில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு அரை முழம் 1/4 முழம் அப்படி பூத்ததுன்னா ரொம்ப அழகு இருக்கும் கட்டி வச்சுக்கிறதுக்கு. இன்னைக்கு தான் அதிகமாக பூத்துருக்கு. அடுத்து இந்த குண்டு மல்லி பறிச்சிடும். அறுவடை ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ சும்மா கொஞ்சம் பூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். 1 முழம் 2 முழம் இப்படி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக
இதெல்லாம் முடிய எலிங்க இந்த பூத்தை இந்த தொட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டோம்னா அடுத்து துளிர் பிடிக்கும். ஜூன் ஜூலை வரைக்கும் பூ பறிக்கலாம். இது தொண்டைக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு. கோல்டு தான் கொத்தா இருக்கு அந்த சைடு. அது தொட்டியில் மண்ணில் பூச்சிங்க இருக்குல்ல, அதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு பல்லி வந்து தங்கிட்டு இருக்கு. அந்த சைடு அறுத்து முடிச்சாச்சு. போ அடுத்த செடி எல்லாம் சொன்னோம். ரெட்டையா பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டே இருக்கு. ஒன்றும் சிங்கிளாக இருக்கு, இல்லைன்னா ரெட்டையாக இருக்கு. அப்பாடி இன்னைக்கு ஒரு அழகி வந்திருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாரிஜாதம் எப்படியோ பூத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பூக்கிறதுக்கு ரொம்ப பண்ணுது. அதுக்கு இடம் வேர் போகிறதுக்கு ரொம்ப நெருக்கடியாக வச்சிருக்கேன் நான். அதனால தான் மல்லிகைப்பூ செடி, முருங்கை செடி, அதில் பாரிஜாதம் செடி இந்த உள்ள போய் வச்சிட்ருக்கு. அது மாதிரி ஒரே தொட்டியில் இந்த செடியெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வளருது. பார்க்கலாம். ரீபேட் பண்ண வரமாட்டாங்க. இன்னும் செடி எடுத்து வச்சிருக்கேன். அது இப்போதான் மொக்கு வச்சிருக்கேன் லேசா. பாரிஜாதம் பறிக்கலாம். இன்னும் அழகா இருக்கு பாருங்க.
ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு பாருங்க. பூ என்ன நடக்குதுன்னு தெரியல. வணக்கம். இன்னைக்கு ஏகப்பட்ட பூ கொத்து 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 கொத்தா இருக்காங்க. இதை ஃபுல்லாக வீடியோ பண்ணாதான் திருப்தியாக இருக்கும். அது இன்னைக்கு விட்டால் நாளைக்கு சான்ஸ் கிடைக்காது. இந்த காட்சி நாளைக்கு இருக்காது. அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறேன். வாவ், என்ன காட்சி, என்ன காட்சி, என்ன காட்சி. அஷ்டலக்ஷ்மிகளும் வந்து அவதாரம் பண்ற மாதிரி இருக்கு. சொன்ன உடனே பல்லி டொங் 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 பண்ணுது. அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு சொன்ன உடனே பல்லி கிட்டிங் 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 என்னது. எல்லா நாளை விட இன்னைக்கு அதிகமாக இருக்கு பூ. இத்தனை நாள் 4 முழம் 4 முழம் 3 முழம் 2 முழம் அப்படி வந்துச்சு. இன்னைக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதிகமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் என்ன பண்ணுவேன் வீடியோ ஃபோட்டோ எடுக்காமல் என்னால் இதை பறிக்க முடியலையே. கண்கொள்ள காட்சியாக இருக்கேன். செடி முழுக்க சீரியல் பல்பு ஜோடிச்ச மாதிரி இருக்கு பாருங்களா. நான் அந்த பக்கம் போகிறேன். இந்த பக்கம் வந்துட்டேன். இன்னொரு பக்கம் நான் பறிக்கும்போது கிட்ட பிடிப்பேன் ஃபோனு. அப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கம்மி. நேற்றெல்லாம் தேடி பறித்தேன். மார்னிங் பறித்தேன். அப்பவும் மலர்ந்த பூ இருக்கு பாருங்க. மழை போது அதனால் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகே, பறிச்சிருவோம் பூவை. இந்த செடி தான் ஃபஸ்ட்டு பூ வச்சது. இப்போ கொஞ்சம் அறுவடை முடிஞ்சிடுச்சு. டப்புன்னு 1 வீக்கில் செடி காலி ஆயிடுத்து. அடுத்து
இலைங்கள கொஞ்சம் கழிச்சு விட்டோம்னாக்க திருப்பி உடனே போட்டிக்கணும்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:30 டைம். ஏன்னு கேட்டால் மழை மேகம் இங்கே ஃபுல்லாக நல்லா பறிச்சிடலாம். மழை வந்துச்சுன்னாக்க ஃபோன் வீடியோ பண்ண முடியாது, அதுக்கு சீக்கிரம் பறிச்சிடலான்னு வந்துட்டேன். இந்த பக்கமெல்லாம் இருக்கு. ஃபஸ்ட்டு கை நிறைஞ்சு போச்சு. தட்டி அங்கிச்சா சரி, இதெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு 2 பூதம் கிடச்சிது. அதாவது பண்ணோம் செடியில். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பறிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம். நம்ம ஃபஸ்ட்டு பறிக்கும்போது கொஞ்சம் பயந்து பறிப்போம். அதோட எப்படி இருக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பறிக்கிறேன். கீழே கையை போகணும். நீட்டி பிடிச்சி பறிக்கலாம். அடியில் போய்
அதை கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் வாய்ஸ் கூட கொடுத்து போடல. ஆனால் நேச்சர் எப்பயுமே அழகுதான். நான் இன்னும் கூட சவுண்டு வாய்ஸ் கொடுத்து கூட பேசுவேன். அணில் சத்தம், காக்கா சத்தம், இன்னும் எங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிற மக்களோட சத்தம், அது கொஞ்சம் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இன்னைக்கு சண்டே, அதோட போகத்து லீவு டைம். பசங்க சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிற சவுண்ட் கேட்குது. பாருங்க, டிசம்பர் செடி, பிங்க்கு டிசம்பர் விதை விழுந்து அதில் இருந்து மாற்றிருக்கு. என்கிட்ட ஏற்கனவே டிசம்பர் பிங்க் டிசம்பர் செடி இருக்கு. அதில் இருந்து விதை விழுந்து முளைச்சிருக்கு அந்த செடி. செடிங்களுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை. அதை நட்டு அதுக்கு தொட்டி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. தொட்டி கிடைக்க மாட்டேங்குது. மண் கூட இருக்குது, கொஞ்சம் தொட்டி தான் இப்போ இல்லை. இன்னும் 10 தொட்டி வைக்கிற அளவுக்கு மண் இருக்கு, தொட்டி இல்லை. என்ன செடியோ போதும் சொல்றதெல்லாம் திருப்பி திருப்பி முளைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில், அந்த காலம் இந்த காலம் எல்லா காலத்துலேயும் சொல்கிறாங்க. இந்த கவிஞருங்க இந்த பூக்களை வச்சு ஏகப்பட்ட கவிதைகள் எழுதியிருக்காங்க, பாட்டு. அந்த பாடுனத்தை அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. சும்மாவே எழுதி பாடியிருக்கேன். எவ்வளோ உணர்த்தி இருக்கும் அந்த பூ செடி, பூ, அதனுடைய வாசம், அதனுடைய அழகு. நிறத்துக்கு மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெள்ளை வெளியேன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு. அந்த மாதிரி கடவுள் செடி என்னமோ இன்னும் ஒரே பச்சை கலர் செடி. ஆனால் அதுக்குள்ளார இருந்து வர பூக்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வருது. ஒரு பூக்கையில் இருந்துச்சு சிவப்பு கலர், மஞ்சள் கலர், ஒயிட்டு, ஆரஞ்சு, நீல கலரு, வயலட் கலரு, அத்தனை கலரில் பூக்கள் வருது. பச்சை கலருக்கு இலைக்குள்ள, காம்புக்குள்ள இப்படிலாம் நிறங்கள் வருது. இங்கே பறிச்சாச்சு, இந்த செடியில் பறிச்சாச்சு. இப்போ இன்னொரு செடி இருக்கு, அங்கே வச்சுட்டு கத்திரி செடியெல்லாம் பூச்சி பயங்கரமாக பிடிச்சிட்டு இருப்பாரு.
4 மணி மசூதியில் ஊதுறாங்க. தண்ணி சுட்டுச்சு எனக்கு. இப்போ கத்திரிக்காய் முள் எடுத்து போட்டேன்னு என் களியை கொத்தி விட்டுச்சு. போதுன்ற அளவுக்கு இருக்குங்க. சாமிக்கு போட்டு நான் என் தலைக்கு என்ன ஒரு மூலம் பூ தான் வைக்க முடியும். அழகி கொட்டி கிடக்குறி அழகி முத்தழகி மல்லி முத்தழகி கொட்டி கிடக்குறி மல்லி முத்தழகி. நன்றி அம்மா, நன்றி இயற்கை தாய்க்கு நன்றி. இந்த பூச்செடி இந்த தாய்க்கு நன்றி. இந்த மண், இந்த காற்று, நீர், சூரியன், இந்த 5 பூதங்களுக்கும் நன்றிய சொல்றேன். என் வாழ்க்கையை எப்படி வச்சிருக்கணும்னுட்டு இயற்கைக்கு தான் தெரியும். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நல்லது பண்றது கெடுதல் பண்றது தான் அவங்க தான். அதனால எனக்கு எதுவும் தெரியாது. அரிசி தட்டில் போடவே மனசர மாட்டேன். கையிலேயே வச்சுட்டு இருக்கணும் போல இருக்கு. முத்தா இங்க பாருங்க, சரமா இருக்குது. தங்கமே தங்கம், தங்கமே தங்கம். ஆறு பூ 5 பூ அப்படி இருக்கு. இன்னும் மேலே இருக்கு 2 பூ.
கண்ணுக்கு தெரியல. இங்கேயே இருக்க 2 பூ அங்கே இருக்கு. தேடி பறித்து அங்கே போவோம். அங்கே இருக்க 4 பூ வரும். கையில் வலிக்கு தொண்டுச்சு இங்கே. எட்டி தெரியுது. எட்டி பறிக்க முடியல. எதிரில் மொக்கு கிளை பரு உடஞ்சி விழுந்துருச்சு. இப்போ என் கை ஒன்றா கைக்கு எட்ட மாட்டாங்க. மொக்கு உடஞ்சி விழுந்துட்டு எட்டி பறிக்க மொக்கு. முருங்கைக்கீரை பக்கம் சூப்பராக ஆகிட்டுருக்கு. சந்தில் இருக்கு மொக்கு. எட்டு பறிக்க முடியாது தலைப்பு. இங்கே
பேர்ட்ஸும் கூட தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்குதுங்க. கேட்கணும் மனுஷன் மாதிரி. இதுங்களுக்கும் வாய் சும்மா இருக்கிறதில்ல போல இருக்கு. ஒரு தட்டு பூவில் ஏதோ ஒரு 2 பூ 3 பூ தான் கொஞ்சம் டேமேஜா ஃபால்ட்டான மாதிரி இந்த சொத்தையாக இருக்குன்னு சொல்கிறாங்கள, அந்த மாதிரி சொத்தையாக இருக்கு. மீதி அவ்வளோ பூக்களும் மொட்டு தான். மல்லிப்பூவுக்கு என்ன மருந்தடிக்க வேண்டி கிடக்கு, என்ன தெளிவிக்கிறது வேண்டி கிடக்கு. ஒன்றுமே எதுவும் தெளிக்கிறதும் இல்லை, மருந்தடிக்கிறதும் இல்லை. இப்படி தோட்டத்துக்காரங்களுக்கெல்லாம் மருந்து அடிக்கணும், இது அடிக்கணும், அது அடிக்கணும். ஒரு முளத்து 100 ரூபாய் வைக்கிறான்னாக்க சும்மா வைக்கிறான். அவனுக்கு அந்த மாதிரிலாம் செலு இருக்கு. பறிக்கணும், கட்டணும். அவ்வளோதான், பறிச்சாச்சு. தேடி தேடி பறிச்சுட்டேன். இப்போ அந்த பக்கம் இருக்கு, கொஞ்சம் போயிட்டு பறிச்சுட்டு வரேன். இந்த சைடு வந்துருக்கேன். இப்போ வேற எங்க கொடி ஓடி வந்திருக்கு. இப்போ எந்த கோடியில் எங்கே வந்திருக்கு, இங்கே பாருங்க. அங்கே இருந்து இந்த பேரண்டா தான் இங்கே ஓட்டி இங்கே வந்து நிற்கிது. இன்னும் அதுக்கு பறித்து சாப்பிட்றதுக்கு டைம் வரல. எப்போ அதுக்கு டைம் தெரியல. பறித்து செய்யறதுக்கு நேரம் ஆக்குறது திங்கிறது 2 வேலை தான் இருக்கு. அந்த 2 வேலைக்கு கரெக்டாக அதுக்கு டைம் பத்தலை. மழை பெய்யுது மாதிரி இருந்துச்சு, மொத்தம் வெயில் காய்ப்பு. என்னத்தை சொல்றது, சும்மா அப்படி இப்படி பிடிச்சி மொக்கு அடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. அம்மாடி பறிச்சாச்சு. இன்னும் 4 5 மல்லி செடி இருக்கு, 2 முல்லை செடி, 3 முல்லை செடி இருக்கு. அதெல்லாம் பறிச்சிடும். இங்கே இது ஒரு செடி, அதில் கூட கொத்த மொக்கு வச்சுட்டு இருக்கு பாருங்க. இது ஒரு சின்ன செடி. சின்ன செடினா இது ஒரு கேரு. இந்த ஓரத்துல வந்து மாட்டிச்சு.
வரிசையாக 3 பீரங்க நிற்கிது. இன்னைக்கு குண்டு மல்லியில் இவ்வளோ குண்டு மல்லி பூக்கள் கிடச்சிருக்கு. வணக்கம். மொட்டை மாடியில் பூ பறிக்க வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய மொக்கு இருக்கு. எப்படியும் பறிச்சு முடிச்சு கட்டி முடிச்சு தலையில் முடிச்சு அது போகும் டைம். மக்களுக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பூச்செடி மேலே, பூ மேலே. யாரு இது மாதிரிலாம் செடி வளர்த்து பூ பறித்து அதுக்கு நம்மளுக்கு தான் வேலை வெட்டி இல்லை, இவ்வளோ வேலை செய்கிறோம். யார் செய்வாங்க? செடி வச்சு வருஷம் பூரா தண்ணி ஊற்றி நான் ஒரு விவசாயியின் மகள். என் அப்பா ஒரு பெரிய விவசாயி. பிச்சுட்டேன், கொஞ்சம் ஸ்பீடாக பிச்சுது. நாளைக்கு 2 பூ வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து நம்மள மண்ணோடு வளர்ந்தோம் இல்லையா? மண்ணோடு வளர்ந்த பின்னாடி மண்ணை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. இந்த மண்ணில் என்ன நடலாம், இந்த மண்ணை வச்சு என்ன செய்யலாம் அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஐயோ தூத்து மண்ணு சீச்சி மண்ணு அப்படிலாம் இடைப்பட்ட காலத்தில் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க சேரும் சகதியும் மண்ணும் அழுக்கம் அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு
20 years அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் இப்போது நோயினுடைய தாக்கம் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அவசரமாக எதையோ ஒன்றத்தை போட்டு 3 மாதத்துக்குலாம் அறுவடை பண்ணிடணும். நாள் கணக்கு, அதுவும் 122 நாள் 124 நாள். கொஞ்சம் அசல்ட்டாக பிச்சேன் பிடிங்கிட்டேனே மூக்கை. அவ்வளோ நேக்க எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த மூக்கை. அது மாதிரி நாள் கணக்கு வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பூக்கில் டப்பு டப்புன்னு கொட்டிட்டாங்க. குழந்தைங்களுக்கு சண்டே கிளாஸ் நடந்துட்டுருக்கு. சண்டே கிளாஸ்ன்னா தெரியும், அந்த சண்டே கிளாஸ் நடக்குது. லீவ் இப்போ வெளியில் எங்கள் தெருவில் நடக்குது அந்த மாதிரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கு பூக்கள். வெளிச்சம் வச்சிருக்கணும் என்னன்னு சொல்லி தெரியல. பறிக்காம காட்டணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே எல்லாத்தையும் பறிச்சுட்டேன். அழகு அழகு அழகு. இதே நாளைக்கு மலர் வெட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாம் நட்சத்திரம் மாதிரி, கம்மல் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி செடி ஃபுல்லாக ஜோடிச்சிக்கிட்டு கண்குள்ள காட்சியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 பூ ஒரே தங்கி. ஆமாம், இந்த கீரை ஒரு நாளைக்கு இருக்கு சமையலுக்கு. இது நாளைக்கு சமைக்கணும். வாட்டர் ஸ்பைனிச் கீரையோட நேம்.
பறிச்ச இடத்துலயே தான் திருப்பி திருப்பி பறிச்சிட்டு இருக்கேன். இருக்கு பாருங்க. விழுந்துச்சு, சரி இருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். ஆமாம், கண்ணு தெரியாமல் போயிட்டு மொக்கை பிடிச்சி இழுத்து பறிச்சு இன்னைக்கு 4 மொக்கை வேஸ்ட் ஆக்கிட்டேன். வீட்டில் யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான சூழல் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது மலரும்போது பார்த்துமே, மலர்ந்து இருக்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. ஐயோ இல்லை, நானே அதிசயமாக இதை பூ வைக்கிற அளவுக்கு ஆள் வைக்கிருக்கேன். இந்த கீரையை பறித்து நாளைக்கு அதிகமாக 6 ரூபா ஏற்பேன். இங்கே இப்போ பாருங்க, கடவுளுக்கு நன்றி. ஐம்பது வருஷம் கழிச்சு என்னோட கனவு நிறைவேற்றணும். இப்போ நினைச்சா இன்னும் 50 வருஷம் கழிச்சு நிறைவேறணும். என்ன என்னுடைய கனவு தெரியலையே. திருப்பி திருப்பி காட்டுறேன் பாருங்க. பார்த்தது போதும், பறிக்கலாம். இஷ்டமா இருந்தா பாருங்க. கண்ட வீடியோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு மைண்டை கிரியேட் பண்ணோம். நம்மளும் இந்த மாதிரி செடி வச்சு வளர்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக சொல்கிறேன். ஒரு பைசா செலவு பண்ணல இதுக்கு. நான் இப்போ கிட்டத்தட்ட
இன்னும் நான் போடாத வீடியோ இருக்கு நிறைய. டெய்லி போடுறதுக்கு ஆள் கிடையாது, அது போட முடியாது. அதனால லேட் ஆகுது அது போடுறதுக்கு. எப்படியோ ஒரு 1 2 எப்படியோ ஒரு 15 முழம் 20 முழம் அப்படி அர்த்தம் பண்ண நினைக்கிறேன். அத்தனை நாளைக்கு அத்தனை முழம் பூ பறிச்சிருக்கேன். அந்த பூ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நினைக்கிறேன். பார்க்குறேன் கணக்கு போட்டு. சாமிக்கு வைக்கிறதுக்கு பூக்கு பஞ்சமி. என்ன வேலை விற்கிது பூ? அதுக்கு அவ்வளோ வேலை இருக்கு. அத்தனை விவசாயிக்கு அத்தனை வேலை இருக்கு. அதுக்கு இடையில் வர செலவு, போக்குவரத்து செலவு வெளியூர்கிட்ட இருந்து சென்னைக்கு வந்து சேரணும். அது ஏன் கேட்குறீங்க? ஊர்லேயே விளையிற இடத்துலையே விளையிறத பூரா அவங்க சிட்டிக்கு அனுப்பி விட்டுட்டு ஊர் மக்களுக்கே 100 ரூபாய் விற்றுட்ருக்காங்க முழும். அது அங்கே என்ன ரீசன் வச்சு வளர்க்க முடியாது. ஆடு மாடு அதெல்லாம் கடிச்சிடும். வந்துட்டு அதுக்கிட்ட இருந்து மீட் எடுக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால வளர்க்க முடியறதில்ல. சில பேர் இல்லை, ஆட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வளர்க்கணும். ஆடு மாடுக்கிட்ட இருந்து டப்புக்கு டப்புன்னு கடிச்சு சாப்பிட்டு போயிடும் செடியை வந்து. வாய்ஸ் கொடுத்து போடுறதா இருந்தால் என்னத்த பேசுறது? இதை பற்றி இன்னும் பேசுறதுக்கு இருக்கு. முதல்ல அது மாதிரி பேசுறதுக்கும் எனக்கு தெரியாது. நான் கை நிறைஞ்சு பின்னாடி தான் போடணும் அப்படின்னு ஆசை. அதனால் கீழே விழுற வரைக்கும் வச்சுன்னு இருந்துட்டு போடுறேன். கை ஃபுல்லாக பிடிக்கணும் பூவை.
அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ரொம்ப முட்டி வலி, உடம்பு வலி, உட்காந்தா எழ முடியல, எழுந்தா உட்கார முடியல. அந்த மாதிரி வலி இருக்கு எனக்கு. என்ன செய்யலாம்? இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாச்சும் வைத்தியம் சொல்லுங்கள் பார்ப்போம். வயசாகி போச்சு. வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. மோஸ்ட்டாக அந்த செடிங்க கிட்ட உரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம், வளர்த்து பூ பறிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், அது வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ தான் பூக்கிதான்ட்டு. கொடி மல்லியும் கிடையாது, குத்து மல்லி செடியும் கிடையாது. இது அந்த மாதிரி இருக்கு. கொடியும் கிடையாது, குத்து மல்லியும் கிடையாது. நானும் பூ பாருங்க. எதிர்வையில் வேற சூரியன் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதோ? மூணு பூ இங்கே, 4 பூ பறிச்சுட்டேன். ஆமாம், ஓகே. முருகா, எட்ட மாட்டேங்கிறீங்களே. எங்கெங்கயோ போய் அரும்பு வச்சுக்கிட்டு கீழே கொட்டுக்கிட்டு கையில் எட்ட மாட்டேங்குது. செடி நல்லா காய போடணும். நல்லன்னா செத்துறக்கூடாது செடி. இந்த இலைங்க பூரா காஞ்சி கொட்டி போகிற அளவுக்கு விட்டுறணும்.
அந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை கொஞ்சம் 1-2 இலைங்க இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் பிச்சு சுத்தமாக செடி வெறும் குச்சி தான் இருக்கணும், வெறும் குச்சி தான் இருக்கணும். அதெல்லாம் வீடியோ எடுத்தேன். ஆனால் இந்த வெறும் குச்சி யார் பார்ப்பாங்க? இவ்வளோ விசேஷமாக போடுறேன், பூ பறித்து இந்த மாதிரி இவ்வளோ பூ இருக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இதையே யாரும் பார்க்கறதில்ல. வெறும் குச்சியை காட்டும்போது யார் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போடல. அது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாக்க எல்லாத்தையுமே நியூட்ரிஷனாக மாற்றிடுமா நம்மளுடைய உடல். இந்த பாருங்க, பசித்த பின் குசி, அந்த வார்த்தையை கூட எடுத்துக்கலாம் நம்ம. அந்த மாதிரி நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றினதும் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற ஓடி போய் சத்துக்களை பூராத்தையும் அந்த வேர் கேட்ச் பண்ணிட்டு வந்து துளிர செடி வந்து துளிர வர ஆரம்பிச்சிருது. ஃபுல்லாக செடி மொத்தமும் துளிர் வைக்க ஆரம்பிச்சிருது அந்த காஞ்ச குச்சியில். அடுத்தது இந்த மாதிரி மொக்கு. அப்போ அந்த துளிர் விடும்போது ஏதாச்சும் ஒன்று கம்போஸ்ட் குப்பை இருக்குல்ல, குப்பையை தான் நான் சொல்லுவேன், அது கம்போஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு அதை வந்து தண்ணியில் கரைச்சி குப்பையை தான் மக்கின குப்பை அதை வந்து நீங்கள் 1 பைசா செலவு பண்ண தேவையில்லை. கடையில் போய் மண்புழு வாங்குறேன், புண்ணாக்கு வாங்குறேன், நம்ம டிஏபியோ என்ஐபியோ தெரியல, அந்த மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்து போடணுன்றாங்க. அதுக்கெல்லாம் 1 பைசா செலவு பண்ண தேவையில்லை. அந்த ஒன்று பழக்கரைசல், வாழைப்பழம் ஸ்வீட்டாக இருக்கிற பழம், அந்த வாழைப்பழம் கரைசல் போடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம குப்பையை மக்க வச்சு அது நல்லா பிளாக்காக இருக்கும் பாருங்க. அதை வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றணும். சும்மா செடிக்கு போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படி சொன்னாலும் செய்யாதது. தண்ணியில் கரைச்ச உடனே நம்ம வெல்லம் பானக்கம் இருக்கு இல்லையா, வெல்லம் பானக்கம் அந்த மாதிரி இருக்கும். அதை கொண்டாந்து செடிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செடிக்கு எவ்வளோ தேவைப்படுத்தும். அது மாதிரி இங்கே வைக்கிற செவத்து மேலே பயமாக இருக்குது. செவத்து மேலே சேர்க்கறதுக்கு, ஏன்னா என் கையே மோசமான கையே, நினச்சிக்கிட்டே பண்ணுவேன், அதை அப்படி பண்ணிடுவேன், எதுனா ஆகிட போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி எங்கெங்கயோ சந்தல் பொந்தல் இருக்குது. உங்ககிட்ட பேசிக்கிட்டே பறிக்கிறோம்.
தெரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன். டிப்ஸ் ஒரு பைசா செலவு இல்லை. டிப்ஸ் ஒரு பைசா செலவு இல்லை. ஐயோ பிச்சுட்டுன்னே பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10 பூவை பிச்சு போட்டேன். நாளைக்கு பூக்க வேண்டிய 10 பூ. கொஞ்சம் பேசிக்கிட்டு அசால்ட்டாக செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பூ நிறையா பறிச்சிட்ருக்கேன்ல, அதுக்கு கொஞ்சம் திமிரு வேறு இல்லை. அதனால் அப்படி பண்ணுறேன். இதே ஒரு கொத்தில் 2 பூ தான் இருக்குது அப்படின்னு நான் பிடிச்சி அந்த மாதிரி பிப்பேன். நான் பிக்க மாட்டேன், அந்த மாதிரி பிச்சு போடுறேன். காய் இப்போ அழகி இருந்தோம். சும்மா வச்ச பார்க்கில் எடுத்துகிட்டு வந்து அவங்க பார்க்க இருக்காங்க. அப்புறம் நேற்று அவங்க போய் சென்றிருக்காங்க. அதுதான் சந்தில் போயிட்டு முக்கு வச்சுக்கிட்டு நாளைக்கு தான் தெரியும். மலர் அப்போ கூட தெரியல பாரு, எனக்கு இங்கே இருந்து இருக்கு பாரு. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இந்த செடிக்கு உள்ளே போயிட்டு நுழைஞ்சிக்கிட்டு முக்கு காலையில் அவ்வளோ பூ பறிச்சிட்டு போனோம். இன்னும் இந்த வீடியோ 30 நிமிஷத்துக்கு மேலே போகுது. மனுஷனுடைய கேரக்டர் என்னன்ட்டு இந்த மாதிரி சில விஷயத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எத்தனை அநியாயம், எத்தனை அக்கப்போர், எவ்வளோ மோசம். இந்த வீடியோஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. தான் அழிவு காலம், கழிவு காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதில் இருந்து தெரியுது அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. காலையில் தேடி பிடிச்சி பறிச்சிட்டு போனேன். அப்போவும் 2 பூ இருக்கு. 2 5 பூ, இத்தனை பூ இருக்கு. இது வந்து எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு. இதுதான் ஸ்டார்டிங்கில் 2 3 பூ வச்ச செடி. இதுதான் காய்ச்சி முடிச்சிருச்சு. அந்த சைடு இன்னும் 4 பூ இருக்கு, அது பறிச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு பறிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. இதுக்கே மணி 6 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கொண்டு வந்து ஒன்று விடாமல் இது பறித்தேன். இது பறித்தேன். ஆனால் காலையில் பார்த்தா ஒரு பூ இருந்தது. எனக்கு மழை இருக்குன்னு தெரியல. சரி, இருந்துச்சுன்னா அழுக்கி வந்துட்டோம். அதை பார்த்தாட்டு அவுட்டாக இருக்கு. கனகாமரம் இருக்கு.
இது ஒரு சின்ன செடி. முல்லைப்பூ கொஞ்சம் வந்திருக்கு, அதையும் பறிச்சிடலாம். மல்லிப்பூ வந்து இப்போது இந்த முல்லைப்பூ செடி பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். வணக்கம். இந்த ஒரு க்ரோ பேக்கில் எத்தனை செடிங்க வளர்ந்துருக்கு. இதில் நான் போட்ட விதை இது ஒன்று, ஒரு வெங்காயம், ஒரு பாலக்கீரை, இது மட்டும்தான் நான் போட்டேன். ஃபஸ்ட்டு பாலக்கீரை, இந்த கொத்தவரை செடி, அப்புறம் கீரை விதைச்சிருந்தேன். அது கீரை அறுவடை பண்ணி எடுத்துட்டேன். நிறைய பாலக்கீரை விதை போட்டேன், 2 செடி தான் வந்தது. அதுக்கப்புறம் 3 கொத்தவரை செடி போட்டேன், 2 தான் வந்துச்சு. இப்போதான் பூ எடுக்குது 2 செடி. அந்த கீரையெல்லாம் எடுத்துட்டு பின்னாடி கீரையும் இந்த கொத்தவரை இந்த பாலுக்கு விதை ஒரே டைமில் விதைச்சேன். கீரையை எடுத்துட்டு இந்த கொத்தவரை அப்படி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். கீரை எடுத்துட்டேன். இப்போ அந்த கொத்தவரை இப்போதான் கொஞ்சம் தலை தூக்கி பூ எடுக்குது. இப்போ இந்த வெங்காயம் கீரையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு, கீரையே 3 அறுவடை பண்ணணும். 3 அறுவடை பண்ணிட்டு இந்த வெங்காயம் வந்து வீட்டில் நம்ம பயன்படுத்திட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தோல் மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தது. அது இது மாதிரி இருந்துச்சு. இதில் கூட இருக்கு வெங்காயம். இது நட்டாலும் வந்துடும். இப்படி நட்டு விட்டுட்டோம்னா இதுவும் வந்துடும். இப்போ கொஞ்சம் அப்படி கீழே கூட்டிட்டு போயிட்டேன். அது தண்ணியில் இது பண்ணிட்டு அப்படி இருக்கு.
இது வச்சா இப்போ வெங்காயம் எதுக்கு நட்டேன் இங்கே பாருங்க, ஃபுல்லாக நட்டு வச்சுருக்கேன். இது வெங்காய தாள் இன்னும் கொஞ்சம் பெருசாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடலாம். சாம்பார் இல்லை சட்னி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது சிலுவன் பசல், இதுவும் தன்னால் விதை விழணும். சரி, இது ரெகுலராக நம்ம தோட்டத்துங்களில் எப்படியாச்சும் அந்த குப்பையரும் இல்லை அது மாதிரி இருந்து வந்துட்டு அது பாட்டுக்கு வந்துடும். இது ஒரு அருமையான பருப்பு கீரை, இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, தொட்டால் சுருங்கி இங்கே இருந்தது பெரிய செடி, இதோ இருக்கு பாருங்க. இப்போ நான் இங்கே கை வைக்கும்போது அது இதுவாயிடுச்சு. இங்கே ஒன்று இருக்கு, இங்கே பாரு, சிகப்பு கொடி பசலுக்கீரை இருக்கு. சரிங்களா, இங்கே ஒரு தொட்டால் சுருங்கி இருக்கு பாருங்க, இருக்கா? இங்கே பாருங்க தக்காளி செடி இருக்கு, இது ஒரு தக்காளி செடி. சிகப்பு தண்டு கீரை இப்போ நான் லேட்டஸ்டாக கூட வீடியோவில் போட்டிருக்கேன். அதனுடைய விதை இருந்தது, அந்த கீரையோட விதை போட்டேன், ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க. அங்கே பாருங்க, இன்னும் அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் அந்த சைடெல்லாம் பாருங்கள், இந்த சிலோன் பஸ்ஸில் தன்னால் முளைச்சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். அது பருப்பு கூட சமைச்சி சாப்பிட்றதுக்கு அது எப்படி வச்சா. இங்கே கூட ஒரு கொடி சிகப்பு பசல் இருக்குது, இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது. அதெல்லாம் அப்படியே விட்டுடலாம். அங்கே தக்காளி செடி இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீயாக வர்றது இந்த காணாமலை கீரை இருக்குது பாருங்க, மற்ற நேரத்தில் இருக்கா. முக்கியமாக முடக்கற்றான் கீரை 2 முளைச்சிருக்கு. இதில் 2 செடி முளைச்சிருக்கு. இது நம்ம சமைச்சிக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், நம்ம யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த என்ன மஞ்சள் தெரிச்சு, இது பேர் என்னன்னு வரலையே, இது அது ஞாபகம் மட்டும் சொல்கிறேன். அப்புறம் தரை பசல், குட்டி பசல், தரை பசல் இருக்குது. இது ஃபுல்லாக வந்துட்டுருக்கு இப்போ தான். அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை இருக்குது இதில்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. எனக்கு தெரிஞ்சு 13 ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தொட்டி இல்லை 13 ஐட்டம் செடி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த பாருங்க, இன்னொரு பூச்செடி வேறு இருக்குது. அது ஒரு அந்த பூச்செடி கிடைக்கலன்னு ரொம்ப தேடி இது பண்ணால் கடைசியில் இப்போ என் தோட்டத்தில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இருக்குது. மயில் மாணிக்கம் ரொம்ப அழகான பூச்செடி அது. அந்த மாதிரி இத்தனை ஐட்டம் இருக்குது. இதில் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா எத்தனை செடி இருக்குன்ட்டு? அத்தனை செடி. இந்த ஒரு தொட்டி கீரை பேக், இது கீரை பேக்கு. அத்தனை விதமான செடியை முளைக்க வச்சுருக்கேன். இதில் காரணம் என்னன்னு கேட்டால், அந்த மண் அந்த மாதிரி வளமோடு இருக்குது, அதுதான் ரீசன். ஓகே, தேங்க்யூ.